சம்பந்தர் திருமர்களுக்கு சென்றார். கூட ஆயிரக்கணக்கான அடியார்கள், எப்போதுமே அடியார்கள் கூட்டத்தோடு தான் திருஞான சம்பந்தர் போவது. அப்படி அடியார்கள் கூட்டத்தோடு சிவசிவா ஹரஹரா சிவசிவா ஹரஹரா என்கின்ற கோஷத்தோடு எல்லாரோடையும் போற. திருமருகள் கோயிலுக்கு போற. கோயிலுக்கு போனா அங்க ஒரு அழுகுரல் கேட்குது. ஒரு கன்னி பெண் அழுது கொண்டு இருக்கிறார். பக்கத்துல ஒரு வணிகன், அவனுடைய உடல் இருக்குது, பாம்பு கடிச்சு அவன் இறந்து போயிருக்கான். அத பார்த்து பார்த்து அழுறான், தொட்டு கூட அழலையாம். ஏன் அப்படின்னா அவங்க 2 பேருக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அந்த காலத்து பெண்கள் தொட்டு கூட அழல, அப்படியே பார்த்து பார்த்து அழுறாளாம். திருஞான சம்பந்த பெருமான் பக்கத்துல கேக்குற, என்னன்னு விசாரிச்சுட்டு வாங்க. உடனே ஒரு அடியார் போய் விசாரிக்க. அப்போ அந்த கன்னி பெண் சொல்றாங்க, இது பக்கத்துல வைப்பூர் அப்படின்றது என்னுடைய தலம். அந்த வைப்பூர் தலைநகரிலே எங்க அப்பா பேரு தாமன், அவர் அங்க வணிக வியாபாரம் செய்யறார். எங்க அப்பாவுக்கு என்ன சேர்த்து 7 பெண்கள். எங்க அப்பாவுக்கு ஒரு மருமகன் இருந்தார், அவர் தான் இவர். மூத்த பெண்ணை இவருக்கு திருமணம் செய்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுத்தார். ஆனா அந்த சத்தியத்தை மீறி வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். சரி, 2வது பெண்ணை உனக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறேன்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுத்தார். அந்த சத்தியத்தை மீறி 2வது பெண்ணையும் வேற ஒருவருக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். அடுத்து 3வது பெண்ணையும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுத்தார். அந்த 3வது பெண்ணையும் வேற ஒருவருக்கே திருமணம் செஞ்சு கொடுத்தார். இப்படி ஒவ்வொரு பெண்ணாக ஏமாற்றி கொண்டே வந்தார். உனக்கு கல்யாணம் பண்ணித்தாரேன்னு சொல்லி சொல்லி ஏமாத்திட்டே வந்தார். இதில் நான் 7வது பெண். எனக்கும் வேறு ஒருத்தரோடு எனக்கு நிச்சயம் ஆயிருந்தது. கல்யாண ஏற்பாடுகள்லாம் வேறு ஒருத்தரோடு எனக்கு செஞ்சுட்டு இருந்தார். என்னையும் வேறு ஒருத்தருக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணிட்டேன், இவரோடு வீட்டுக்கு தெரியாம நான் வந்துட்டேன். இவரை திருமணம் செய்து கொள்வதற்காக, இவரோடு வாழ்வதற்காக நான் இங்க வந்துட்டேன். வந்த இடத்துல இவர் பாம்பு தீண்டி இறந்து போயிட்டார். எனக்கு என்ன செய்யுதுன்னே தெரியல. என்னுடைய பெற்றோரை எல்லாம் விட்டு விட்டு இவர்தான் கதி என்று இவரை நம்பி நான் வந்தேன். இந்த சமயத்துல இவரோ பாம்பு கடித்து இறந்து விட்டார். எனக்கு என்ன செய்யறதுனே தெரியலன்னு சொல்லி அப்படி கண்ணீர் விட்டு அந்த பெண் அழுது கொண்டிருக்கிறார். இதெல்லாம் திருஞான சம்பந்தர்கிட்ட சொல்லவும், திருஞான சம்பந்தர் இறைவனை பார்க்கிறார். சுவாமியை பார்த்து தடையா எனுமால் சரணி எனுமால் என்று சொல்லக்கூடிய திருப்பதிகத்தை படிக்கிறேன். படிச்ச உடனே அந்த பாம்பு கடிச்சு இறந்து கிடந்த அந்த வணிகன் திரும்ப உயிர் பெற்று எழுந்தான். பாம்பு தீண்டி இறந்துட்டான். இறந்து போன ஒருத்தன் திரும்பவும் உயிர் பெற்று எழுந்தார். திருஞான சம்பந்தருடைய திருவருளால், இறைவன் திருவருளால். அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கும் திருஞான சம்பந்தரை கல்யாணம் பண்ணி வச்சார். இறந்து போன ஒருத்தரை திரும்பவும் உயிர்ப்பித்து கொடுத்தாரே, இது படைத்தலுக்கு அடையாளம். சுவாமி திருவொற்றியூருக்கு போயிருந்தார் திருஞான சம்பந்தர். திருவொற்றியூர்ல அடியார்கள் கூட்டத்தோடு இருக்கிற பக்கத்துல மயிலாப்பூர் கபாலீஸ்வரரை தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடியார்களோடு வர்ற. திருவொற்றியூர்ல இருந்து வர்ற. வரும்போது பார்த்தா வழி நெடுகளையும் எங்கு பார்த்தாலும் பூப்பந்தல் போட்டிருக்காங்க. பூவினாலே பந்தல், வெயில் எதுவும் படக்கூடாது அப்படின்னு சொல்லி பூப்பந்தல் போட்டிருக்காங்க. இவருக்கும் ஆச்சரியம், யார் இது இவ்வளோ தூரத்துக்கு பூப்பந்தல் போட்டிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறார். விசாரிச்சதுல தெரியுது, மயிலாப்பூர்ல சிவனேச செட்டியார்னு ஒரு சிவனடியார், அவருக்கு ஒரு மகள் பூம்பாவை அப்படின்னு சொல்லி. அந்த பூம்பாவை என்கின்ற மகள் அவள் சிறு வயதா இருக்கிற பொழுது, அவளுக்கு ஒரு 7 வயசா இருக்கிற பொழுது பாம்பு தீண்டி அவள் இறந்து விட்டார். அந்த பூம்பாவைய திருஞான சம்பந்தருக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வளர்த்து வந்தார். அந்த பெண் இறந்து போனனால அந்த சாம்பலை எரிச்சிட்டு அந்த சாம்பலையும் எலும்புகளையும் திருஞான சம்பந்தர் வந்து கரைக்கணும்னு சொல்லி அவருடைய கன்னி மாடத்துல, அவர் வீட்டுல கன்னி மாடத்துல ஒரு குடத்துல அந்த எலும்புகளையும் சாம்பலையும் போட்டு பாதுகாத்து வச்சிருக்கிறார். அப்படிப்பட்டவர் தான் நீங்க திருவொற்றியூர் வந்திருக்கிறீங்கன்னு சொன்ன உடனே, தெரிஞ்ச தகவல் தெரிஞ்ச உடனே மயிலாப்பூர் வரையும்
பூப்பந்தல் போட்டிருக்கிறார் உங்களை வரவேற்பதற்காக அப்படின்னு சொல்லி இந்த விவரங்கள் எல்லாம் சொன்னாங்க. சொன்ன உடனே இவர் நேரா மயிலாப்பூர் போறாரு. அங்கே சிவனேச செட்டியாரும் அவருடைய உறவினர்களும் அத்துணை பேரும் வந்த அத்தனை பேரையும் வரவேற்கிறாங்க. அப்போ திருஞான சம்பந்தர் சிவனேசரை பார்த்து சொல்ற, நீங்க உங்க கன்னி மாடத்துல வச்சிருக்கக்கூடிய உங்க மகளுடைய எலும்புகள் சாம்புகள் நிறைந்த அந்த கடத்தை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்ற. உடனே ஆட்களை அனுப்பி கொண்டு வர்றாங்க. அதை கொண்டு வந்து இப்போ கோபுர வாசலுக்கு முன்னால வச்சுட்டாங்க. அப்போ திருஞான சம்பந்தர் சிவபெருமானை வேண்டி மட்டிட்ட பூனையும் காணல் என்று தொடங்கக்கூடிய திருப்பதிகத்தை படித்தார். இந்த திருப்பதிகத்தை படிச்ச உடனே அந்த குடம் வெடித்து அவங்க இறக்குற பொழுது 7 வயசு. இது நடந்த 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷம் கழிச்சு 12 வயசு. 12 வயசு பொண்ணா வெளியே வந்தாங்க. அவங்க எப்படி இருந்தாங்கன்னா திலோத்தமையை விட அழகுல சிறந்தவங்களா இருந்தாங்க. திலோத்தமை என்பது பிரம்மனுடைய படைப்பு. திலோத்தமைனா என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லளவு கூட குற்றம் இல்லாதவள், அழகி. அப்படிப்பட்டவள் திலோத்தமை. அவளை விடவும் பூம்பாவை அழகா இருந்தாங்களாம். ஏன் அப்படின்னா இது சிவபெருமான்ல படைக்கிறாரு. சிவபெருமானுடைய திருவருளால் திருஞான சம்பந்தர் படைக்கிறார். அப்படி அந்த பூம்பாவை வெளியே வர்றாங்க. இது படைத்தலுக்கு அடையாளம். அப்போ அடியார்கள் நினைத்தால் படைக்கவும் முடியும் அப்படின்னு காமிச்சிருக்க. நம்முடைய திருநாவுக்கரசர் அப்பர் சுவாமிகள் திங்களூருக்கு சென்றிருந்தார். திங்களூருக்கு போற அந்த திங்களூருக்குள்ள போனோடனே பார்த்தா எங்கு பார்த்தாலும் திருநாவுக்கரசர் பேராவே இருக்கு. திருநாவுக்கரசர் சாலை, திருநாவுக்கரசர் மருத்தகம், திருநாவுக்கரசர் அன்னச்சாலை, திருநாவுக்கரசர் அன்னச்சத்திரம், திருநாவுக்கரசர் கிணறு, திருநாவுக்கரசர் எல்லாம் திருநாவுக்கரசரா இருக்குது. அங்க கோசாலை இருக்கு, அதுவும் திருநாவுக்கரசர் கோசாலை, எல்லாம் திருநாவுக்கரசர் பேராவே இருக்குது. இவருக்கும் ஆச்சரியம், யார் இது நம்ம பேர்ல இத்தனை வச்சிருக்கிறாங்க, எல்லாம் அவர் பேரா இருக்குது. அங்க வழியில ஒருத்தட்ட கேக்குறாரு, ஐயா இங்க இருக்கக்கூடிய அனைத்திற்குமே திருநாவுக்கரசர் என்று பெயர் சூட்டி இருக்கிறாங்களே, இதையெல்லாம் அமைத்தவர் யார் என்று கேட்கிறார். அப்ப அவர் சொன்ன, இந்த ஊர்ல அப்பூதியடிகள்னு ஒருத்தர் இருக்கிறார், பெரும் செல்வந்தர், சிவபக்தர். அது மட்டுமல்ல ஊர்க்காரங்களுக்கு வேண்டுவன உதவி செய்வார். அவர் என்ன செய்தாலும் சரி, என்ன தொண்டுகள் செய்தாலும் அதுல திருநாவுக்கரசருடைய பேர் வைப்பார். ஏன்னா அவர் மேல அவ்வளவு அன்பு. திருநாவுக்கரசரை அயராது வழிபாடு பண்ணக்கூடியவர், அவர் மேல பக்தி உள்ளவர். திருநாவுக்கரசர் மேல அவ்வளவு பிரியம் அவருக்கு. அதனால எல்லா பேரும் அவர் பேரை வச்சிருக்கிறார். அது மட்டும் இல்ல, அவருக்கு 3 மகன்கள். அந்த 3 மகனுக்குமே அவர் பேரை தான் வச்சிருக்கிறார். மூத்த திருநாவுக்கரசு, நடு திருநாவுக்கரசு, இளைய திருநாவுக்கரசு. அவருடைய வீட்டுக்கும் திருநாவுக்கரசர் இல்லம் தான் பேரு அப்படின்னு சொல்லி இந்த விவரங்கள் தான் சொல்றாரு. அவருக்கும் ஆச்சரியம், அப்படியா, அப்ப அவருடைய வீடு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்ப அவர் சொன்னார், அதுவும் அங்க திருநாவுக்கரசர் இல்லம்னு இருக்கே, அதுதான் அவர் வீடு அப்படின்னு. அப்படியா சரின்னு சொல்லிட்டு போறார் திருநாவுக்கரசர். போற அப்போ அப்பூதியடிகள் வந்து பாக்குறாரு. பார்த்தா ஏதோ ஒரு அடியார் வந்திருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி வரவேற்கிறார். அடியார் எங்களுடைய வீடு தேடி வந்திருக்கிறீங்களே, வர வேண்டும் வர வேண்டும் சொல்லிட்டு உபசரிக்கிறார். அப்போ திருநாவுக்கரசர் தான் இவரு அப்படின்னு சொல்லி அப்பூதியடிகளுக்கு தெரியாது. யாருமே தெரியாம குரு பக்தி. இப்போ திருநாவுக்கரசர் கேட்கிற, நீங்க தான் அப்பூதியடிகளா? ஆமா. நீங்க இந்த ஊருக்கு நிறைய தொண்டுகள் செய்றீங்க கேள்விப்பட்டேன். ஆனா நீங்க செய்வதற்கெல்லாம் உங்க பேர் வைக்காம வேறு யாரோ ஒருவருடைய பேர் வைக்கிறீங்களே, ஏன்னு கேட்டேன். வேறு யாரோ ஒருவருடைய பேரை நீங்க வைப்பதன் காரணம் என்ன, ஏன் அவர் பேர் வைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்ட உடனே அப்பூதியடிகளுக்கு கோபம் வந்துருச்சு. நீங்க உண்மையிலே சிவனடியார் தானா? நீங்க உண்மையிலே சைவ சமயத்தை பின்பற்றக்கூடிய ஒரு சிவனடியார் தானா? நாவுக்கரச பெருமான போய் யாரோ ஒருவர்னு சொல்றீங்களே, அவரை போய் யாரோ ஒருவர்னு சொல்றீங்களே, அவரை அவங்க தெரியாதவங்க யாராவது இருப்பாங்களா? பெருமானே அவரை சூழலை கொடுத்து ஆட்கொண்டார், அப்படிப்பட்டவர். அவரை போய் யாரோ ஒருவர்னு சொல்றீங்களே,
நீங்க சிவனடியாரே அல்ல அப்படின்றது. உடனே நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்கிற. அதுக்கு திருநாவுக்கரசர் சொல்ற, 50 வருடங்களாக சமணத்தில் இருந்து இறைவனால் சூளை கொடுத்து ஆட்கொள்ளப்பட்ட அடியே திருநாவுக்கரசர் அடியேன் நான் அப்படின்னு சொல்ற. இதை கேட்ட உடனே அவருக்கு அப்பூதியடிகளுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி, சந்தோஷம். ஆஹா, நம்ம இத்தனை நாட்களாக வழிபாடு பண்ணிட்டு இருந்த திருநாவுக்கரசரே நம்ம இல்லம் தேடி வந்திருக்கிறாரே, வரவேற்கிறார். உள்ள வாங்க கூப்பிட்டு வந்து எல்லாரையும் கூப்பிடுறார். இவருக்கு வேண்டுவன செய்யறார். நீங்க இருந்து உங்களுடைய விருந்தை ஏற்றுக்கொண்டுதான் செல்லணும் அப்படின்னு. சரி, நீங்க விருந்தெல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றேன். சரின்னு சொல்லிட்டு அப்பர் சுவாமிகள் கோயிலுக்கு கிளம்புறேன். இவங்க அறுசுவை உணவு தயார் பண்றாங்க, எல்லா வகையான உணவுகளும் தயார் பண்றாங்க. ஏன்னா அவருடைய குரு வந்திருக்கிற, நல்லா தடபுடலா ஏற்பாடுகள் நடக்குது. இப்போ எல்லா சமையல்லாம் தயாராயிடுச்சு. சமையல் முடிஞ்சவொடனே சாப்பிட்றதுக்கு இலை வைக்கணும் இல்லையா? அந்த இலையை அறுப்பதற்காக அவருடைய மகன் மூத்த திருநாவுக்கரசு தோட்டத்துக்கு போற. தோட்டத்துக்கு போய் அங்க வாழை மரத்துல இலையை எடுக்கிற, வாழை இலை, நல்ல வாழை இலையா பார்த்து அறுத்துட்டு வர. அப்படி வாழை இலையா பார்த்து அறுக்கிற பொழுது வாழை இலைக்குள்ள இருந்த ஒரு பாம்பு ஒன்று அந்த மூத்த திருநாவுக்கரசர் தீண்டிருச்சு. ஒரு பாம்பு ஒன்று அந்த மூத்த திருநாவுக்கரசை தீண்டியது. அப்போ அந்த மூத்த திருநாவுக்கரசர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த இலைய எப்படியாவது அம்மாட்ட கொண்டு போய் சேர்த்துணும் வர்ற. இந்த பாம்பு தீண்டிய வலியை கூட பொறுத்து கொண்டு இந்த இலைய, வாழை இலைய அம்மாவிடம் சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அம்மா கையில அந்த வாழை இலைய கொடுத்துட்டு இறந்து போயிடுது. அதுக்கப்புறம் அவங்க அம்மா பாக்குறாங்க. அப்பதான் தெரியுது பாம்பு ஒன்று நம்முடைய மகனை தீண்டிருக்கு அப்படின்னு சொல்லி. என்ன செய்யறதுன்னே தெரியல. அப்பூதியடிகள் வந்து பார்த்தார், நம்முடைய கடவுள், நம்ம இறைவனா வழிபாடு பண்ணக்கூடிய திருநாவுக்கரசர் நம்ம இல்லம் தேடி வந்திருக்கிறார். இந்த விஷயம் தெரிஞ்சா அவர் சாப்பிட மாட்டார், அதனால இதை மறைச்சிருவோம் அப்படின்னு சொல்லி, இதை சொல்லாதன்னு சொல்லி மறைச்சு வச்சிருக்காங்க. இப்போ எல்லா ஏற்பாடுகளும் தயாரா இருக்குது. நம்முடைய அப்பர் சுவாமிகளும் வர்ற. வந்தோடனே அவருக்கு எல்லா உபச்சாரங்கள்லாம் பண்ணி உட்கார வச்சுறாரு. இலையெல்லாம் விரிச்சாங்க, சாப்பாடுலாம் எடுத்து வைக்கிறாங்க. அப்போ அப்பர் சுவாமிகள் கேட்கிற, உங்களுடைய மூத்த மகன் மூத்த திருநாவுக்கரசு அவனையும் கூப்பிடு, அவனை பக்கத்துல உட்காரு, சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அப்பர் சுவாமிகள் சொல்ற. இதை கேட்டவனே அப்பூதியடிகள் சொல்ற, அவன் இங்கு உதவார் அப்படின்ற. இதை கேட்ட உடனே நாவுக்கரசர் ஏதோ ஒண்ணு தவறா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு, என்ன நடந்தது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நடந்த விவரத்தை எல்லாம் சொல்லுவார். கேட்ட உடனே துடிச்சு போயிடுவார். அந்த மகனுடைய, அந்த சிறுவனுடைய உடல் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு உடனே அந்த இடத்துக்கு வந்து இறைவனை துதித்து ஒன்று கொடா என்று தொடங்கக்கூடிய பதிகத்தை படிப்பார். படிச்ச உடனே பாம்பு தீண்டி இறந்து கிடந்த அந்த அப்பூதியடிகளுடைய மகன் மூத்த திருநாவுக்கரசு மீண்டும் உயிர் பெற்று எழுவான். மறுபடியும் அவருக்கு உயிர் கொடுப்பார். இது படைத்தலுக்கு அடையாளம். ஆக அடியார்கள் நினைத்தால் படைக்கவும் முடியும், திரும்ப உயிர் கொடுக்க முடியும். அடுத்தது காத்தல். திருவேலி முலையில திருநாவுக்கரச பெருமானும் திருஞான சம்பந்தரும் தங்கி இருப்பார்கள். அப்போ அந்த நாட்கள்ல அந்த ஊர்ல பஞ்சகாலம் ஏற்படும். எல்லாரும் சாப்பாட்டுக்கே இல்லாம இருப்பாங்க, விளைச்சலும் ஒண்ணும் இருக்காது, பஞ்சகாலம் ஏற்பட்டு விடும். அப்போ அங்க இருக்கக்கூடிய திருவேலி நாதரை போய் வேண்டுவார்கள் திருஞான சம்பந்தரும் அப்பர் சுவாமிகளும். அப்போ சிவபெருமான் கனவுல சொல்லுவார், உங்க 2 பேருக்கும் நான் ஒரு பொற்காசு தரேன், கிழக்கு வாசல்ல ஒண்ணும் மேற்கு வாசல்ல ஒண்ணும் வைக்கிறேன், அதை எடுத்துக்கொண்டு நீங்கள் உங்களுடைய மடத்துல சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொன்னோடனே சரி அப்படின்னு சொல்லி இறைவனுடைய திருவருளால் அந்த ஒரு பொற்காசை எடுத்துக்கொண்டு, அந்த பெருமானுக்கு படிக்காசு வைத்த பெருமான் என்றே பேர், இந்த பொற்காசை எடுத்துக்கொண்டு அவங்களுடைய மடத்துல அன்னதானம் பண்ணுவாங்க. இது காத்தலுக்கு அடையாளம். உண்டி கொடுத்தார் உயிர் கொடுத்தாரே அப்படிம்பாங்க. ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்கறது அப்படின்றது அவங்களை காப்பாத்துறது மாதிரி, அவங்க அந்த உயிரை வளர்க்கிறது, உயிரை காப்பாற்றுவதற்கு சமம். உண்டி கொடுத்தால் உயிர் கொடுத்தாரே என்று சொல்வது போல அவங்களுடைய மனத்திலே அன்னதானம் செய்து
அங்க இருக்கக்கூடிய ஊர் மக்கள் அத்துணை பேரும் காப்பாற்றினார்கள். இது காத்தலுக்கு அடையாளம். மூன்றாவது அழித்தல். மதுரையிலே சமண சமயம் தலை தோங்கி இருந்தது, சைவ சமயம் கொஞ்சம் தாழ்ந்து இருந்தது. அந்த சமயத்திலே மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறை நாயனாரும் திருஞான சம்பந்தருடைய பெருமையெல்லாம் கேள்விப்பட்டு அவரை மதுரைக்கு அழைத்து வருவார்கள். மதுரையிலே கூன்பாண்டியனுடைய சூளை நோயை, வெப்பு நோயை நீக்கி அவனை நின்ற சீர் நெடுமாறனாக்கி சமணர்களோடு அனல்வாதம் புனல்வாதம் புரிந்து, இந்த சமணர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க, யாரு தோக்குறாங்களோ அவங்க கழுவேறணும் அப்படிம்பாங்க. அத்துணை சமணர்களும் தோற்று போவார்கள். அதனால 8000 சமணர்கள் கழுவேறினார்கள். சமண சமயத்தையே அழித்த மற்ற சமணர்கள் எல்லாம் இலங்கைக்கு தப்பி ஓடினார்கள். சில சமணர்கள் சைவத்துக்கு மதம் மாறினார்கள். இப்படி சமயம் அதிகமாக இருந்தது மதுரையிலே. அந்த சமண சமயத்தை அழித்தார். இது அழித்தலுக்கு அடையாளம். ஆக அடியார்கள் நினைத்தால் படைக்கவும் முடியும், காக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். இறைவன் செய்யக்கூடிய அந்த தொழில்களை அடியார்களாலும் செய்ய முடியும் என்று காண்பித்தார்கள். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவர் செய்த அற்புதம் பெரிய அற்புதம். அவர் தன்னுடைய நண்பர் சேர நாட்டு ராஜா சேரமான் பெருமான் அவரை பார்க்கறதுக்காக போவார். திருவாரூர்ல இருந்து கிளம்புவார். திருவாரூர்ல இருந்து புறப்பட்டு வர இங்க சேர நாடு கேரளாவுக்கு போற. கேரளாவுக்கு போகக்கூடிய வழியிலே அவிநாசி என்று ஒரு தலம், அங்க போற. அந்த அவிநாசிக்குள்ள போற, அங்க ஒரு தெருக்கள்ல 2 பக்கமும் வீடுகள் நிறைய இருக்கு. அதுல நேரா தெருக்குள்ள போற. அதுல ஒரு பக்கம் இருக்கக்கூடிய தெருவுல மங்கள ஒளி கேக்குது, நல்லா மேல தாளங்கள்லாம் இருக்குது, மங்கள இசை அங்க ஒலிக்குது. இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய வீட்டுல அழுகை சத்தம். ஒரு பக்கம் இருக்கக்கூடிய வீட்டுல மங்கள ஒளி கேக்குது, இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய வீட்டுல அழுகை சத்தம் கேக்குது. உடனே பக்கத்துல இருக்க ஒரு கூப்பிட்டு விசாரிக்க சொல்ற. விசாரிக்கிறாங்க. விசாரிச்சதுல இந்த அழுகை சத்தம் ஒரு வீட்டுல ஒலிக்குது இல்லையா, அந்த வீட்டுல ஒரு பையன், அவனுக்கு 5 வயசா இருக்கிற பொழுது குளத்துக்கு போயிருக்கான். குளத்துல இந்த முதலையானது அந்த பையனை, அந்த சிறுவனை, 5 வயசு சிறுவனை விழுங்கி விட்டது. அந்த சிறுவன் இறந்து 2 வருடங்கள் ஆச்சு. எதிர்த்த வீட்டுல இருக்கக்கூடிய பையனுக்கும் அதே வயசுதான். இவங்க எதுக்காக அழுறாங்க அப்படின்னா, இப்போ 7 வயசு ஆனவனே பூநூல் போடுவாங்க, உபநயனம் சொல்லி திருவிழா, இந்த விழா நடத்துவாங்க. இப்போ அவங்க பையன் உயிரோட இருந்திருந்தா அவங்க பையனுக்கும் இந்நேரம் பூநூல் போட்டிருக்கலாமே அப்படின்னு நினைச்சு அழுதுட்டு இருக்காங்க. இது விசாரிச்சுட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள்ட்ட சொல்றாங்க. சொன்ன உடனே நேரம் அவர் என்ன பண்ற, அழுகை சத்தம் ஒலிக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு போற. போனா அங்க அந்த சிறுவனுடைய, இறந்து போனாங்க இல்லையா, அந்த சிறுவனுடைய அப்பா அம்மா 2 பேரும் அடியார் வந்திருக்கிறாங்க உடனே வரவே இருக்கிறாங்க. இவ்வளவு நேரம் அழுதுட்டு இருந்தவங்க அடியார் நம்ம வீடு தேடி வந்திருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா வாங்க 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 வாங்கன்னு வரவே இருக்கிறாங்க. சுந்தரருக்கோ ஒரே ஆச்சரியம். தன்னுடைய மகன் இறந்த சோகத்துல இருந்தாங்க. இருந்த பொழுதிலும் கூட அடியார் வந்திருக்காங்க அப்படின்னு உடனே அவங்களை இப்படி உபசரிக்கிறாங்களே. இந்த ஒரு அன்பு, இந்த அன்புக்காக அவர் சொன்னார், உங்கள் மகனை எழுப்பி கொடுத்து விட்டு நான் கோயிலுக்கு போறேன் அப்படின்ட்டு. உங்கள் மகனை நான் எழுப்பி கொடுத்து விட்டுத்தான் நான் கோயிலுக்கு போவேன்னு சொல்லிட்டு நேரா அந்த குளம் இருக்கக்கூடிய இடத்துக்கு வர்றாரு. கூட அத்துணை பேரும் வர்றாங்க. இப்போ அந்த குளம் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து பார்த்தா தண்ணியே இல்லை. எல்லாரும் பாக்குறாங்க. பார்த்தா முதலையும் இல்ல, தண்ணியே இல்லை. வடிவேலு ஒரு படத்துல சொல்வார் இல்லையா, கிணத்த காணும் அப்படின்னு. அது மாதிரி இங்க குளத்தையே காணும் அப்படின்ற மாதிரி. முதலை இல்ல, தண்ணி இல்லை. அப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிவபெருமான நினைச்சு எற்றான் மறக்கேன் என்று தொடங்கக்கூடிய திருப்பதிகத்தை பதிக்கிறார். எற்றான் மறக்கேன் என்று தொடங்கக்கூடிய அந்த திருப்பதிகத்தை படிச்ச உடனே மலன்னு குளத்துல தண்ணீர் வந்தது, முதலை வந்தது, முதலை வாயை திறந்தது, வாயுக்குள்ள இருந்து சிறுவன் 7 வயசு பையனா வெளியே வந்துட்டான். எவ்வளவு பெரிய அதிசயம் பாருங்க.
இப்போ திருஞான சம்பந்தர் திருமருகல்ல பாம்பு கடித்த அந்த வணிகனுக்கு உயிர் கொடுத்தார், உடல் இருந்தது. பூர்வாவைக்கு உயிர் கொடுத்தார் மயிலாப்பூர்ல, அங்க சாம்பலும் எலும்புகளும் இருந்தது. அப்பர் சுவாமிகள் திங்களூர்ல அப்பூதி அடிகளுடைய மகனுக்கு பாம்பு கடிச்சு இறந்து போயிருந்தா உயிர் கொடுத்தார், அப்போ உடல் இருந்தது. ஆனா சுந்தர சுவாமிகளுக்கு உடலும் இல்ல, விழுங்கின முதலையும் இல்ல, தண்ணியும் இல்ல, இது எதுவுமே இல்ல. ஆனா இறைவனை நினைச்ச மல மல மலன்னு தண்ணீர் வந்தது, முதலை வந்தது, முதலை வாயை திறந்தது, வாயுக்குள்ள இருந்து சிறுவனு வெளியே வந்துட்டான். இவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க. இதை அடியார்களால் மட்டும்தான் செய்ய முடியும். அதுதான் அற்புதம். அடியார்களால இதுவும் செய்ய முடியும்னு காண்கிறார். இறைவனால் என்ன செய்ய முடியுமோ அத்தனையும் அடியார்களால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நமக்காக காண்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த சுந்தர சுவாமிகள் இருக்கிறார் இல்லையா, நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள், அவருக்கு முன்னாலேயே அவரே அந்த சிறுவனுக்கு உபநயனம் பண்ணியிருக்கிறார். அவருக்கு முன்னாலே அந்த சிறுவனுக்கு பூணூல் போட்டு எல்லாம் விழா சிறப்பா பண்றாங்க. இப்படி அடியார்களால இத்தனை தொழில்களையும் செய்ய முடியும். அது மட்டுமல்ல, அடியார்களால முக்தியும் கொடுக்க முடியும். இந்த பிறவி எடுத்ததனுடைய நோக்கம் என்னன்னா, இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோடு சேரணும் அப்படின்றதுக்காக தான். அந்த முக்தி பேரின்பம் அதையும் அடியார்களால கொடுக்க முடியும். பட்டினத்தை எல்லாத்தையும் திறந்து மரத்தடியில உட்கார்ந்துருந்தார், எல்லாத்தையும் திறந்துட்டார். அவருக்கு ஞானம் வந்துருச்சு. அப்போ ஒரு ராஜா வர்ற, ராஜா வந்து பட்டினத்தார பாக்குற, பார்த்து கேட்கிற, எங்கிருந்து வருகிறார்? அவர் சொல்ற, தாயின் கருவறையில் இருந்து. எங்கே போகிறார்? இடுகாட்டிற்கு. நடுவில் இதென்ன வேடம், நாடகம். நீ யார்? அதைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறேன். இது கேட்ட உடனே தலையில இருக்கக்கூடிய கிரீடத்தை எடுத்து தூக்கி கீழே வச்சுட்டேன். அவரும் இவர் பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டார். அவர் தான் பத்திரகிரியர். இதுல என்னன்னா, பத்திரகிரியார் முதல்ல முக்திக்கு போயிட்டார், ரெண்டாவது தான் பட்டினத்தார் போனார். என்ன காரணம் அப்படின்னா, பட்டினத்தார் சிவபெருமான வழிபாடு பண்ணார், சிவபெருமான கும்பிட்டார். பத்திரகிரியார் சிவபெருமானை கும்பிடக்கூடிய அடியார கும்பிட்டார். அதான் அவர் முதல்ல முக்திக்கு போயிட்டார். ஆக அந்த முக்தியையும் அடியார்களால கொடுக்க முடியும். நம்முடைய திருஞான சம்பந்தர் திருநல்லூர் பெருமணத்துல திருஞான சம்பந்தருக்கு திருமணம் முடிஞ்ச உடனே காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னறி குய்ப்பது வேதம் நான் எனும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே என்கின்ற நமசிவாய திருப்பதிகத்தை படிப்ப பந்த வாசம் அறுக்க வல்லரே அப்படின்னு சொன்ன உடனே அங்க பெரும் ஜோதி உண்டாகும். அங்க இருக்கக்கூடிய அத்துணை பேரையும் பார்த்து சொல்வார், எல்லோரும் இந்த ஜோதிக்குள்ள போகும். அங்கால அத்தனை பேர் உள்ள போயிட்டாங்க. கல்யாணத்துக்கு வந்தவங்க, இலை எடுக்க வந்தவங்க, சாப்பிட வந்தவங்க, அத்துணை பேரும் அங்கிருந்து பூனை முதற்கொண்டு உள்ள போயிடுச்சான். அத்துணை பேருக்கும் மோட்சத்தை கொடுத்தார். மோட்சம் எவ்வளவு பெரியது, அது அத்துணை பேருக்கும் கொடுத்தாரே. இதுவும் அடியார்களால முடியும். அடியார்களால முக்தியையும் மோட்சத்தையும் கொடுக்க முடியும்.